ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. நேற்று சாட்டர்டே காலேஜ் இருந்துச்சுங்க. சரி, காலேஜ் வந்து எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சதையுமே ஒரு 7 o'clock வந்து காலேஜ் பஸ் பிடிச்சிடணும். அதனால அடித்து பிடிச்சி கிளம்பி காலேஜ் பஸ்ஸை பிடிச்சிட்டு இப்போ வந்து ஒரு 8:30 இருக்குங்க. காலேஜ் வந்தாச்சு. லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 3rd ஃப்ளோரில் தான் வந்துட்டு என்னோடய கேபின் இருக்கும். சரி, அப்படியே லிஃப்ட்டில் தான் போவேன் மோஸ்ட்லி அப்படின்ட்டு அங்கே வந்தாச்சு. இதுவே பழகி ஸ்டெப் ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. அதனால இனிமேல் ஸ்டெப் ஏறி பழகணும் அப்படின்னு கொஞ்சம் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ பாசிபிள்னா. அப்புறம் அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷனாக இருந்துச்சு, இண்டஸ்ட்ரியல் கனெக்ட் இருந்துச்சு காலேஜில். அதுக்காக வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி சேர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அப்படி எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. கெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இப்போ ஒரு 9 o'clock வந்து ஒரு 9:30 10ங்கும்போது கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்தாச்சு. ஃபுல்லாக வந்து காலேஜில் ஒரு 10:30ங்கும் போதே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எப்பயும் போலவே நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நைட் டிஃபனுக்கு வந்துட்டு அம்மா சப்பாத்தி தக்காளி தொக்கு பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே வந்து அடுப்புலையும் தக்காளி எல்லாம் வேக போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம எப்பயுமே வந்துட்டு டிவி பார்த்துட்டு தான் வேலையே செய்வோம். அப்போ தான் வேலையே ஓடும் அந்த மாதிரி. சரி, துணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்தை துணி துவைச்சி வச்சது அப்படியே இருந்துச்சு சேரில் மடிக்காமல். அப்படியே மடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சிட்டு இருந்தேன். அம்மா இந்த சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து தேய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளார டிவியெல்லாம் பார்த்துட்டு துணியெல்லாம் மடித்து வச்சிட்டேன். சப்பாத்தி தேய்ச்சி முடித்ததுக்கு அப்புறமேவே இந்த சைடில் வந்து பார்க்கும்போது இது அப்படியே கொஞ்சம் நல்லா வெந்திருந்தது. இந்த தக்காளி சாப் செஞ்சது. இதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி அண்ட் சாப்ஸ்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டங்காட்டிட்டு ஃபுல்லாக டீட்டெயில்டாக நான் எடுக்கலை. அப்போ இப்போ வந்து சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி தான் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சமாக சீக்கிரமாக செஞ்சோம். இதுவே 8:30 ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு 9:30 எல்லாம் ஆகிடும் எப்பயுமே. செஞ்சு முடித்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் போட்டுட்டு டிவியும் பார்த்துட்டு இங்கே வந்து உட்காந்தாச்சு. அடுத்த நாள் வந்து சண்டே எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் மோஸ்ட்லி வந்துட்டு நான்வெஜ் செய்வாங்க. இந்த வாரம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மட்டன் எல்லாம் எடுத்திருந்தது. அதுக்காக நாங்கள் எந்திரிக்கும் போதே அம்மா வந்துட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாதமும் கொஞ்சம் வச்சாச்சு. சரி, எப்போவுமே வந்து ஓரியோவுக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5-6 பீஸ் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு அதுக்கப்புறமா லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருவோம். அது வேக வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு குழம்பு செய்கிறதுக்கு அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மட்டனும் வந்து எடுத்து வச்சது ரெடியாக இருக்குது. ஆனால் இன்னும் கழுவாமல் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. கூடவே வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்திருந்தது பிரியாணிக்காக. அது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ரசம் ஸ்பெஷல் பார்த்துடலாங்க. அம்மாவோட கறி ரசம் வந்து எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. அப்போ வந்து நம்ம கொஞ்சம் கறி அதில் போட்டுட்டு கூடவே வந்து நம்ம மிளகாட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சுருவாங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அரை தக்காளி பழத்தில் அந்த கறித்தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து ஊற்றி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்போ இது கூடவே வந்துட்டு குழம்புக்கு அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட அப்படியே குழம்பு வச்சிடலாம். தாளிப்பு வந்து கடைசியாக ரெடி பண்ணி கொட்டிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கறி ரசம் எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ இதில் அப்படியே வந்து கொஞ்சம் மிளகு ஊற்றிட்டு தண்ணியும் அதில் ஊற்றிடலாம். மிளகுல கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் லைட்டாக கழுவி அப்படியே இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காயை நல்லா அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த தேங்காயும் வந்து இதுக்குள்ளே சேர்த்திடலாம். அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ வாங்க ரசம் செய்கிறத பார்த்துடலாம். ரசத்துக்கு வந்துட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு வரமிளகாயை கிள்ளி விட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 2-3 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. கூடவே வந்துட்டு பூண்டு நல்லா தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். பட் அதே சமயத்தில் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கறி தண்ணி, இது வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த தாளிப்பு ரெடியானதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த தண்ணியை சேர்த்துட்டு தக்காளியை இந்த மாதிரி கையில் நல்லா கசக்கி விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம புளியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் மட்டன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா தட்டி விட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. இது ஒரு லைட்டாக வந்து நுரக்கட்டுற அளவுக்கு வரட்டும். அதுக்குள்ளார கொத்தமல்லி தழையை எடுத்து நல்லா கிள்ளி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நுரக்கட்டிடுச்சு. இந்த சமயத்தில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம மல்லித்தழையை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம கறி பீசஸை போட்டு ஆட்டுற மிளகு எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி ரசம் வச்சோம்னா அதில் சாப்பிட்ற டேஸ்ட்டே தனிதாங்க. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச் ரெடியானதையும் அப்படியே வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.